எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாட்டு அரசியல்லையும் ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. அதாவது அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு பெரும்பான்மையும் அவங்களால வாங்க முடியாது, ஓட்டில் சொல்கிறேன். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வருஷம் ஒரு ஒரு எலெக்ஷன்லையும் யாருன்னா ஜெயிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஜெயிக்கிறவங்க கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிருவாங்க. சரணடைஞ்சிட்டு நாங்கள் உங்களோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி எந்தெந்த கட்சி ஜெயிக்குதோ அந்தந்த கட்சி கூடலாம் வந்து அப்படியே மாறிட்டு அவங்களோடய அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸோட நேம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தொல் திருமாவளவன் அவர்கள், அப்புறம் வந்து திரு வைகோ அவர்கள், இவங்க ரெண்டு பேர் நான் இப்போ பார்க்குறேன். அது ரொம்ப நாளாகவே இருக்குது பல கேரக்டர்ஸு. அவங்கள இவங்க ரெண்டு பேர் நான் வந்து பார்த்த ஒரு முக்கியமானவங்க. ஏன்னா இவங்களை நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே தெரியும், இது வந்து கூட்டணி எந்த ஒரு கொள்கையும் இருக்காது, எந்த ஒரு ரீசன் கோட்பாடு எதுவுமே இருக்காது. அதனால இவங்க எப்படி அப்படின்னா, யாருன்னா இப்போ ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா எதனா ஒரு ரீசன் சொல்லி தாவிடுறது, தோக்கிற கட்சியிலேருந்து ஜெயிக்கிற கட்சிக்கு தாவிடுறது. இது வந்து காமனாகவே நடக்குங்க. இது வந்து இவங்க தான் இல்லை, இவங்கள மாதிரி மற்றும் பலர்லாம் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ காங்கிரஸ், ஸோ அந்த மாதிரி மற்றும் பலரும் இருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து சாபக்கேடுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எப்படின்னா, இப்போ அரசியல் என்னங்க மெயின் வந்து கொள்கை ஒத்து போனோம், அதே மாதிரி வந்து அந்த கட்சியோட கோட்பாடு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒத்து போனால் நீங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். பட் இவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, யாருன்னா ஜெயிச்சா போதும், அப்போ வந்து இதுலேருந்து இவங்க மாறுறதுக்கு எதனா ஒரு ரீசன், அது வந்து மக்களை குழப்புற மாதிரியான ரீசன் தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக அது வந்து நேர்மையான ரீசனே இருக்காது. அது வந்து நீங்கள் அவங்க பேச்சிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த டிவி காட்சியில் ரொம்ப தெளிவாகவே தெரிய வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிவிக்கில் வந்து நாங்கள் ஆதரவு தரோம், ஆனால் டிஎம்கே கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்னா, இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், ரெண்டு இடத்துலையும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வைப்போண்டா, எது வந்து கண்டினியூ ஆகுதோ எது நல்லா இருக்குதோ அங்கே வந்து போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்துன்னு இருக்கிறது. ஸோ அதனால் நியூஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க பேசுறதுலாம் வந்து அந்தளவுக்கு சீரியஸாலாம் போடாதீங்க. இது வந்து ஜஸ்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் தான். அதாவது பொழைப்புக்காக அரசியல் ஓட்டணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்கெல்லாம். ஸோ அதனால இதெல்லாம் வந்து சீரியஸாக நீங்கள் வந்து நியூஸில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேட்டியெல்லாம் நீங்கள் அந்த அளவுலாம் டீப்பாக போடவே தேவை கிடையாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. யார் இம்பார்ட்டண்ட்டாக அந்த கொள்கையோட ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறாங்களோ அவங்களோட பேட்டியை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு வியூஸும் பெருசாக வராது, ஜஸ்ட் அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக அதனால் வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்க வந்து இந்த மாதிரி தான் மாறினே இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ வைகோலாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து இதுதான் பண்ணுகிறாரு. நம்ம வந்து அப்பயே கருணாநிதி ஜெயலலிதா அவங்க பீரியட்லேருந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட போய் செட் ஆகிடுறது தான் இவங்களோட பழக்கமே. இது வந்து எப்படின்னா, இது நாகரிக அரசியலே கிடையாது, இதுக்கு என்ன கேட்டால் அரசியலே கிடையாது, ஜஸ்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் தான். அதாவது நான் வாழறதுக்காக எப்படி வேணால் மாறிப்பேன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதை வந்து சீரியஸாக பேசி என்ன ஆக போகுது, மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றுமே 10 பைசா கிடையாது. இதனால வேஸ்ட்டு இது. நீங்கள் நியூஸில் போட்டு இதை ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறது வேஸ்ட்டு. என்ன கேட்டால் இவங்களை வந்து கண்டுக்காமல் இருக்குது நல்லது. அவங்க அங்கங்கே போகிறாங்களோ அங்கங்கே போய் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே வந்து நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் அந்த மாதிரி போட்டு ஏன் சாவடிங்க மக்களை? மக்களுக்கு என்ன நன்மை புகுத்துற வகையில் எது இருக்கோ அதை போடுங்க. இப்போ இவங்க ஜெயிச்சிருக்காங்களா, இப்போ டிவிக்கு ஜெயிச்சிருக்கா, அதனால என்ன யூஸ், மக்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த மாதிரி போடுங்க. அதை விட்டுட்டு இவங்க இந்த கட்சியில் போறாரு, இவங்க இந்த கட்சிக்கு மாறிட்டாரு, இவங்க ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறாங்க அப்படி இப்படி போட்டு மக்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது வந்து எந்த ஒரு பயனுமே மக்களுக்கு இல்லை, சொல்லப்போனால் யூஸ்லெஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் கெடுக்காதீங்க. இவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலில் கொஞ்சம் நாகரிகமாக பண்ணுங்க. அதாவது இன்னும் ரீசெண்டே தெரியாமல் ஒருத்தில் போய் ஜாயின் ஆகிடுது. ஒரு கொள்கைனா என்னன்னு தெரியும்ல, கொள்கைனா என்னது, ஒரு மேட்சிங் இருக்கணும், அதாவது செட் ஆகணும் அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும். அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணுறது கிடையாது, எங்கே எது கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி போயிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அரசியலை பிடிக்க மாட்டுது, அரசியல் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுது. அரசியல்வாதிங்கன்னா ஒரு டிக்னிட்டி இருக்கணும், கொஞ்சமாச்சும் அதை காப்பாற்றுங்க.
அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம தான் நம்மளுக்கு மன உளைச்சல் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நேர்மையாக இருக்காங்க பாருங்க, நேர்மையாக சொன்ன வாக்கு தவறாமல் நேர்மையாக இருக்கிறவங்க நியூஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நியூஸ் வேல்யூயும் அதிகரிக்கும். ஸோ அரசியலும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் தமிழ்நாட்டு அரசியலும். அதனால் வந்து இந்த வைகோ திருமாவளவன் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன். அவங்க மேபி அவங்களோட இது வாரத்துக்காக அரசியலில் அதான் வண்டி ஓடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே, கட்சி விட்டு கட்சி மாறுறது. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து ஒரு நியூஸ் ஆகாதீங்கன்னு சொல்கிறேன். அவங்க எப்படி வேணா போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு என்ன மக்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மட்டும் யூஸ்ஃபுல்லாக போடுங்க, நியூஸ் சேனல்லாம் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பொழப்புக்காக ஓடுற அரசியல் தாங்க இதெல்லாமே. ஸோ அரசியலே இப்போ ஆல்மோஸ்ட் அப்படிதான். பட் உண்மையாக இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி மாறுறவங்களுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை ஏற்படாது. அதனால வந்து இந்த கட்சிகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குமே தவிர ஒரு உயர்ந்த இடத்துக்கு வராது. மோஸ்ட்லி இந்த மாதிரி மாறினே இருக்கிறவங்க சொல்கிறேன். எப்போவுமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க தான் ஒரு டாப் கட்சியாக இருப்பாங்க. நீங்கள் மாறினே கூட்டணி மாறினே இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து வளராது. அதை வந்து திருத்தணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல கண்டிப்பாக காப்பாற்றணும், சொன்ன வாக்குறுதியில் நிலையாக நிற்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே இருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு நிலையான ஸ்டாண்டர்டே இல்லை அப்படின்னா உங்களோட கட்சிக்கு வந்து மக்கள் மத்தியில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. என்னடா இவன் இப்படிதான் போடுது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்களா? நீங்கள் யாருன்னா ஒரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எதனா ஒரு கட்சியோ கூட்டணியோட வச்சு தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு அடிப்படை கொள்கை எதுவுமே வளராது. அந்த இது அப்படியே டவுன்லேயே இருக்கும் உங்களோட ஸ்டேட்டஸ். ஸோ அதனால் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இப்போது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் எடுத்துக்கிங்கன்னா இது வரைக்குமே அது அவர் மேலே என்ன ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கட்சின்னு வரும்போது அவங்க தனியாக இருக்காங்க, சொன்ன இதுலேருந்து மாறலைங்க. இது வரைக்கும் நான் பார்க்குறேன் எல்லாம் அவங்களோட டிக்னிட்டியாக அவங்க ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து தனித்துவமாக தெரியுங்களே தவிர இந்த மாதிரி எங்கே கட்சாலும் மாறிக்கலாம், நம்மளால் ஒரு என்ட்ரியை போட்டு வையே அங்கே கூப்பிட்டாங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனே இல்லாமல் கொள்கையே இல்லாமல் மாறி இருந்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டோட்டலாக டேமேஜ் ஆனால் மக்கள் மனசில். அதனால் நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிடுறேன் அவங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாச்சு தமிழ்நாட்டு அரசியலை கொஞ்சம் நாகரிகமாக பண்ணுங்கள், நேர்மையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப வந்து மாறுங்க, தப்பு இல்லை. பட் எப்போவுமே அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. எதனா ஒரு வாட்டி பண்ணால் பரவாயில்ல. ஒரு நியாயமான ரீசன், ஒரு நியாயமான கொள்கைக்காக சொல்லிட்டு இந்த காரணத்துக்காக நான் ஒரு தூரம் மாறிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வாட்டி மாறினா பரவாயில்ல. இஷ்டத்துக்கு மாறினே என்ன இது சர்வைவல் தான். அதாவது நான் வாழணும், அதனால நான் எப்படி வேணாலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ஒரு கேடுகட்ட அரசியல் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துன்னு இருக்குது. அதான் நான் சொல்லிக்கிறேன்.